கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மாதிரி ரெப்புடேஷனை கிரியேட் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்னே சொல்லலாம். அவங்கள்ட்ட நிறையா கன்சிஸ்டன்சி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிக் மேட்ச் டெம்பர்மெண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, சிஎஸ்கே இந்த 2026 சீசனை எப்படி அணுக போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு மாதிரி 5 டைம் சாம்பியன்ஸ் ஒரு மாதிரி ஒரு பீஸ்ட் மோடில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்திருக்காங்க. பட் இந்த வாட்டி ஒரு புதுவிதமான சிஎஸ்கேவை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்போட இருக்காங்க. நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, பட் இதில் இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அப்படின்னா, ஒரு டாப் 3 பேட்டர்ஸை நம்ம இந்த வாட்டி வாட்ச் அவுட் பண்ண போகிறோம். அது யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஓகே, ஒரு மாதிரி டிராபிக் கேபினெட்டே வந்து ஃபில் பண்ண ஒரு ஃப்ரான்ச்சைசி இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் யார் யார் வாட்ச் அவுட், அதுவும் பேட்டர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர் அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு பிளேயர், அட் த சேம் டைம் ஒரு மாதிரி காமான ஒரு டெம்பர்மெண்ட் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். கெய்க்வாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமை லீட் பண்ண போகிறது மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்த போகுது. ஏன்னா அவர் வந்து ஆப்வியஸ்லி ஒரு சில சீசன்ஸ் பண்ணியிருந்தாலும் அங்கங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. பட் இந்த வாட்டி அவர் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டில் வந்திருக்கிறதா அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுது. ஒரு ரைட் ஹேண்டட் பேட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபுல் 2025 சீசன் அவர் விளையாடவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்கில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சு. அதே நேரத்தில் அவரோட எல்போலையும் ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்வியஸ்லி விளையாடவே இல்லை. ஓவராலாக வந்து ஒரு 71 ஐபிஎல் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. 2500 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 140. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு ஸ்டீலர் சீசனாக இந்த வாட்டி அவருக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் T20 டீமில் நிறையாவே சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வேர்ல்டு கப் வரப்போது 50 ஓவர் வேர்ல்டு கப். ஸோ ஐபிஎல் பார்த்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் கௌதம் கம்பீர். இந்த கேம்பெயினே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து இங்கே இவர் போயிட்டு இன்டர்நேஷனல் ஒரு செஞ்சுரிலாம் அடிச்சுட்டு வந்திருக்கிறார் இல்லையா. ஸோ இந்த வாட்டி ஐபிஎல் நல்லா ப்ளே பண்ணால் அவருக்கு அங்கே ஒரு பெரிய நம்பர் 3 இல்லை நம்பர் 4 பொசிஷனில் ஓடிஐல சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. நானும் அதனால தான் நம்பிக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு என்னமோ நான் அகைன் அண்ட் அகைன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இந்த சீசன் என்னமோ ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கான சீசனாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல டெவல் டிப்ரிவிஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஹோப்ஸ் வந்து அவர் மேலே வச்சிருக்காங்க. ஓகே, பிகாஸ் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஒரு மாதிரி 5 டைம் சாம்பியன்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காங்க. அது ஒரு குர்ஜ்மன்ஜித் சிங் மாதிரி ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். அவர் வந்ததுலேருந்தே பிரிவிஸ் ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே க்ரௌடை புல் பண்ண முடியுது, நிறைய பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியுது, பவுலர்ஸை சூப்பராக டேக் ஆன் பண்ணுறாரு, ஸ்பின்னராக இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் ஒரே மாதிரி ஆடுறாரு, ஒரு மாதிரி எக்ஸ் ஃபேக்டரை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், 14 கேமுமே அவர் விளையாடுவாருங்க. 14 கேமுமே பயங்கரமாக விளையாடுவாரா அப்படின்னா எனக்கு அது தெரில. பட் 6லேருந்து 7 கேம் சாலிடாக நமக்கு வந்து சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி க்ரௌட் புல்லிங் அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு என்கரேஜ்மெண்ட் இவர் உள்ள வர்றப்பே பயங்கரமாக இருக்கும். அது ஒரு டீமையே தனி உற்சாகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். எஸ், பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சன், சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ட்ரேட் பண்ணாங்க. அன்டவுட்லி இந்த வாட்டி நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். கேரளாவை சேர்ந்த நம்மளோட சேட்டன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக விளையாண்டுட்டு இருந்தாரு. பட் இப்போ ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்டர் வேணும் அப்படிங்கிறதாலையும் ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இருக்கணுங்கிறதுனாலையும் இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு கப் கேம்பெயினுக்கு அப்புறம் உள்ள வர்றாரு. ஒரு பெரிய ஹோப்ஸ் அவர் மேலே, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து அவர் மேலே இருக்குது. பட் எனக்கு என்னமோ ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்த உடனேலாம் அவர் எப்பயும் விளையாடுற மாதிரி தான் ஆடுவார். அவருக்கான கேம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் சீசனாக இது இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து T20 கிரிக்கெட்டில் அங்கே வந்து இந்தியன் டீமுக்காக விளையாடுவாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் எனக்கு என்ன அப்படின்னா, சேப்பாக்கில் நம்மளோட சேட்டன் அந்த எல்லோ ஜெர்சி போட்டுட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டோடையோ இல்லை ஆயுஷ் மாத்ரா கூடயோ அந்த ஓப்பன் வர்றப்போ என்ன பாட்டு போட போகிறாங்க, எப்படி க்ரௌடு கத்த போகிறாங்க, சேட்டனுக்கு என்னென்னலாம் வந்து வரவேற்பு கிடைக்க போகுது, எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறப்ப, அதை நேரில் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்டு பார்க்கலாம். ஸோ சஞ்சு சேட்டன் ஒரு ஆள் முக்கியமாக இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் அவுட் பண்ண போகிற சிஎஸ்கே பேட்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயருங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆயுஷ் மத்ரே, அவர் ரொம்ப எக்ஸைட்டிங்கான டேலண்ட். சிவம் டூபே எப்படி அவரோட ஃபார்மை கன்டினியூ பண்ண போறாரு. சர்ஃப்ராஸ் கான், இந்த 3 பேரையும் நான் சொல்லுவேன். ஓகே, அதே நேரத்தில் கார்த்திக் சர்மாவை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போயிட்டு பாருங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சீசன் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு ஹை ஹோப்ஸோட உள்ள இறங்குவாங்க. ஃபேன்ஸும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹோப்ஸோட வாங்க. பார்க்கலாம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். ஸோ ஒரு செமையான ஒரு 3 மாதம் ஒரு என்ஜாய்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை
உங்களை சந்திக்கின்றேன். அனதன் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.